வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக பட்டு எனும் பாவம் என்ற தலைப்பில் நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நாம் இப்போ பார்க்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அருட்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் ஒரு செய்தியை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு தடவை சென்னையில் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்க. அந்த கோயிலிருந்து இனிமையான ஒரு தெய்வீக இசை கேட்குது. அதை நோக்கி அருட்தந்தை அவர்கள் தானாக போகிறாங்க. அங்கே ஒரு பக்தை சந்நிதியில் தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடலோட கருத்து அவருடைய உள்ளத்தை கவர்ற அளவுக்கு இருக்குது. அதாவது, உயிர்களின் கருணை மிக்க தலைவன் நீ, என் மீதும் இரக்கம் காட்டணும் அப்படிங்கிற கருத்து செறிந்த அந்த பாடலை ரசிக்கிறாரு. பாடின அந்த பக்தியை பார்க்குறாரு அருட்தந்தை அவர்கள். ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுது. அந்த பாடலின் கருத்துக்கும் அவருடைய உடைக்கும் பொருந்தலையே என்ற எண்ணம் ஓடுது. அந்த பெண்ணாகப்பட்டவங்க ஒரு முளை ஜரிகை வைத்த உயர்ந்த காஞ்சி பட்டு சேலையை, பட்டு ரவிக்கையை அணிஞ்சிருந்தாங்க. மகரிஷி நூலை நெசவு தொழிலாக ஏற்று செய்தவங்க. அதனால் அவருடைய காரண அறிவு கணக்கில் இறங்கிடுச்சு. இந்த சேலை நெய்ய எத்தனை ஆயிரம் பட்டுப்புழுக்கள் தேவைப்பட்டிருக்கும், எப்படி துடிச்சு அது மடிஞ்சிருக்கும். இந்த சிந்தனையோடு கோயிலில் ஒரு இடத்துல அமர்றாங்க. பையில் எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து எழுதுகிறாங்க. பல்லாயிரம் புழுக்கள் பதைக்க வதைத்தெடுத்து பட்டு எனும் கொடிய பாவ குறிப்பை உடுத்தி சொல்லாயிரம் கோர்த்து துதிபாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல் எங்கே செயல் எங்கே அப்படின்னு எழுதுகிறாங்க. அதாவது எல்லா ஜீவராசிலையும் அவனே இருக்கிறான் அப்படின்னு கீதையில் படிக்கிறாங்க. என்னுள்ள எல்லா ஜீவன்களையும் என்னையும் காண்பவனே பிரம்மயானி அப்படின்னு முழங்குறாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய வள்ளலாருடைய ஜீவகாருண்யத்தை வாயார பாராட்டி மகிழ்கிறாங்க. அப்புறம் ஏன் சொல்லுக்கும் செயலுக்கும் இவ்வளோ ஒரு வேறுபாடு இருக்குது? இதை எல்லாமே நாம் எல்லோருமே கொஞ்சம் யோசித்து பண்ணணும். அதுபோல் நம்முடைய மன்றத்திலையும் கூட அருட்தந்தை அவர்களுடைய இந்த விஷயங்கள் பல பேருடைய மனதில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அது நாமளும் எல்லாரும் கொஞ்சம் அறிந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. அருட்தந்தை அவர்கள் பொதுவாகவே அவங்க மட்டுமல்லாது மற்றவர்களையும் மற்றவருடைய துன்பத்தை கண்டு சகிக்காத குணம் இருக்கக்கூடியவங்களாக இருந்ததுனால அவங்களை சார்ந்த எல்லாருக்குமே அந்த குணம் தானாகவே வந்திருக்கு. அப்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி காய்கறி விற்கக்கூடிய ஒரு பெண் கிழிஞ்ச புடவையை உடுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அருட்தந்தை அவர்களுடைய துணைவியார் அருளண்ணி அம்மா அவங்கள பார்த்து தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தன்னோட புடவையை அவங்க கையில் கொடுத்து அங்கேயே போய் புடவையை மாற்றிட்டு வாமான்னு சொல்லி தன்னோட வீட்டுக்குள்ளேயே மாற்ற சொல்லி அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து அவங்கள வெளியில் போய் வேலையை பார்க்க சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கோம். இதை சொல்லும்போது அருட்தந்தை அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் மட்டுமே பல அன்பர்கள் அம்மாவுக்கு கொடுங்கன்னு சொல்லி அன்போட நிறையா புடவைகள் கொடுத்தாங்க. அது எப்படியும் 50க்கு மேலே இருக்கும். அத்தனையும் அப்படியே அம்மாவுக்கு நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஆனால் இப்போ அவங்க வச்சிருக்கிறது
2 புடவை தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க அத்தனையுமே மற்றவங்களுக்காக தானம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவரும் ஸ்மார்ட் இயக்குனருமாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய MK தாமோதரன் ஐயா அவர்கள் இதை பற்றி ஒரு முறை குறிப்பிடும்போது கூட அன்னையோட இந்த ஈகை குணத்தை அவங்களுடைய மனைவியாகிய பேராசிரியர் நளினி அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்ன உடனே கொஞ்ச நேரம் யோசித்த அம்மா உடனே போய் ஒரு துணி மூட்டையை எடுத்து அவங்க உடுத்த பிடிக்காமலும் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக நினைத்து வச்சிருந்த அத்தனை புடவைகளையும் சேர்த்து மொத்தமாக அதில் போட்டு கட்டி அந்த அப்போ அறிவு திருக்கோயில் கட்டி கொண்டிருந்த சமயம் அந்த கட்டட வேலை செய்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு ஆளுக்கு ஒன்றா கொடுத்துட்டாங்களாம். அதுவும் தன்னுடைய கூரைப்புடவையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்களாம். பெண்கள் தலைமுறையாக சேலைகளை பட்டு சேலை எவ்வளோ ஒரு மதிப்பாக வச்சுருப்பாங்க. அதுவும் கூரைப்புடவை அதை கூட கொடுக்கக்கூடிய அந்த தெளிவும் துணிவும் அம்மாவுக்கு எப்படி வந்ததுன்னு ஐயா ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லும்போது சொல்கிறாங்க, அருட்தந்தை அவர்கள் கடும்பற்று அப்படிங்கிற நூல்களில் என்னென்ன கடும்பற்று பற்றி எழுதினாங்களோ அதையெல்லாம் எழுதினதையும் பேசியதும் கேட்டு கூட நாம் அந்த பற்றை போக்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயத்த அருள் அன்னையோட அனுபவ ஞானம் ஒரே நிமிடத்தில் நம்முடைய மனைவியை மாற்றிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவங்க அதில் எழுதியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த ஈகை குணத்தை பற்றி நாம் பேசும்போதே இன்னொரு விஷயமும் நாம் நினைக்கணும். அதாவது பகவான் ராமகிருஷ்ணரை பற்றி கூட ஒரு சம்பவம் உண்டு. அதாவது ஏதோ முக்கிய வேலையாக ராமகிருஷ்ணர் இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பூனை அந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அப்போது அதை விரட்டுறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு பொருளை தூக்கி எறிஞ்சாங்களாம். அந்த பொருள் அந்த பூனை மேலேயே பட்டுருச்சு. உடனே அது கத்திக்கிட்டே ஓடிடுச்சு. அப்புறம் பூஜை பண்ணுறதுக்காக காளி கோயிலுக்கு போனவர் கண்ணீர் மல்க வெளியே வந்தாராம். காரணம் என்னென்னா காளி உடல்லிருந்து ரத்தம் வடிந்தது போல் ஒரு காட்சியும், எல்லா உயிர்களிலும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அறிஞ்ச நீயே அந்த பூனையை இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டது போல் அவருக்கு இருந்ததாம். அப்படி பெரிய பெரிய ஆட்கள் கூட அந்த வகையில் ஒரு உயிர்களிடத்தில் இரக்கம் கொண்டு பல விஷயங்கள் பண்ணதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இன்றும் பார்த்தோம்னா நாம் பல இடங்களில் பார்க்கும்போது மற்றவர்கள் செய்யும்போது இதனால் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு நாம் போகிறோம். அப்படி இல்லாமல் அருட்தந்தை அவர்களுடைய வழி நடக்கக்கூடிய நாம் இந்த அன்பும் கருணையும் அப்படிங்கிறத நம்முடைய முக்கியமான ஒரு இதாக எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா மற்ற உயிர்களுக்கு ஈகை செய்வதும் மற்ற உயிர்களை பாதுகாப்பதும் கூட ஒரு உயர்ந்த குணம் என்பதை உணர்ந்து நாம் எப்பொழுதும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பும் கருணையுமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.